மீனம் ராசி ஜூலை 2024 வாழ்வின் சர்க்கரை நிமிடம். மீன ராசியில் ராகு, 7ல் கேது. மீனத்திற்கு 7ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் குடும்பத்தில் குட்டையை குழப்பிய நிலைதான். கருத்து வேறுபாடு தோன்றும், மன வருத்தம் உண்டாகும். கெட்ட தசாபுத்திகள் நடந்தால் குடும்ப வாழ்க்கை இடியாப்ப சிக்கலாக மாறலாம். 12ல் சனி வக்கிர நிலை. தேவையற்ற செலவுகள் கூடலாம். ஆடம்பர செலவுகள் கூடலாம். உறவினர் மருந்து செலவு உண்டாகலாம். திருமணம் செய்ய நினைப்பவர்கள் 16/7/2024க்குள் செய்து கொள்ளலாம். 17/7/2024க்கு பிறகு ஆடி மாதம் வருவதால் 16/8/2024 வரை திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்தல் நலம் தரும். 11/7/2024க்கு பிறகு செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு சென்று அங்கு இருக்கும் குருவுடன் சேருகிறார். செவ்வாய் குரு சேர்க்கை 9-10 சேர்க்கை. தர்ம கர்மாதிபதி யோகம், குருமங்கள யோகம். அருமையிலும் அருமை. தனகாரகன் ஆன குருவுடன் தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் ஆன செவ்வாய் சேர்க்கை, அதுவும் ரிஷப வீட்டில். இது ஒரு உயர்ந்த நிலை. இது ஒரு தனம் சேரும் நிலை. புதன் கடக வீடான 5ஆம் இடத்தில், பின்பு சுக்கிரன் வேறு. 7/7/2024 சேர்க்கை. புதன் சுக்கிரன் 5ல் சேர்க்கை. காதலர்களுக்கு அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே, எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் பிறழுது நினைவில், கண்கள் இருளுது நினைவில் என்ற நிலைதான். காதலர்களுக்கு கொண்டாட்டம்தான். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலே கேது இருப்பது, மீனத்திலே ராகு இருப்பது, லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது, கடக வீட்டிலே புதன் சுக்கிரன் சூரியன் இணைவது, குடும்பத்தை விட்டு வெளி மாநிலத்திற்கோ வெளிநாட்டிற்கோ சென்று வேலை பார்ப்பது அமையும். பணத்துக்கு ஒரு குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடம் வலுப்பதால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடக்கும். 17/7/2024க்கு சூரியன் கடகத்திற்கு வரும் காலம். கேட்ட இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும். கடனாக கூட இருக்கலாம். யோக தசா புக்தி நடப்பவருக்கு சொந்த வீடு கார் வாங்கும் யோகம் உண்டாகும். அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்கும். சொந்த நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். புதிதாக யோசித்து நினைத்ததை சாதிக்கும் நேரம் இது. போன பிறப்பில் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு பொன்னும் பொருளாக மாறும். சிலருக்கு ஆன்மீகம் சித்திக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். பெரிய மனிதர்கள் வலிய வந்து உதவுவர். இறைசக்தி உன் வசமாகும். உலகம் உன் வசம் ஆகும். உலகம் உன்னை போற்றி புகழும். வாழ்க்கையின் உச்சியை அடைந்துவிட்ட சந்தோஷம் உண்டாகும். வாழ்வின் சர்க்கரை நிமிடம் இந்த காலம்தானோ என்ற ஆச்சரியம் உங்கள் மனதில் தோன்றும். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ நாராயண பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 33 தடவை ஜெபம் செய்யவும். ஓம் சர்ப்பராஜாய வித்மகே
பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ வாசுகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினம் 108 முறை ஜெபம் செய்யவும் எல்லா நன்மைகளும் உண்டாகும்.